என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் நீங்க தான் போங்க, நான் வழியை பிடிச்சிட்டேன், எங்க யார் நிக்கிறது? இந்த மைண்ட் வந்துச்சுன்னா, நீங்க என்ன விசாரிக்கல நினைக்க மாட்டோம். என்னை விசாரிக்கிறவர் அங்க இருக்கிறார், அவர் விசாரிச்சா போதும்னு போயிடுவாங்க. இந்த மைண்ட் இருக்கா? இருந்தா பவுலுடைய சிந்தனை இருக்கு. இந்த மைண்ட் இல்லனா வளர்த்திக்க வேண்டுமா? இதெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வழியில இருக்கு. அப்ப நம்ம வழியில போய் இருக்கிறோம். அந்த வழி எப்படி கூட இருக்கும்? இடுக்கமா தான் இருக்கும். நடந்து போகும்போது குரூப்பா போகுமா, தனியா போகும். இந்த பாதை தனியாக போகிற பாதை. கழுகு எப்பவுமே எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிளா போகும். இத அந்த கழுகை இன்னும் கொஞ்சம் நம்ம உற்று பார்த்தோம்னா, அது மேல எழும்ப வேண்டும் என்றால் அதோடைய அந்த ரெக்கைகளை விரிச்சுக்கும், ஃபுல்லா வைடா ஓபன் பண்ணிட்டு, அதுக்கு தேவை இயற்கையாகவே ஒரு லாக் கொடுத்திருக்காரு அந்த ஜாயிண்ட்ல. அதாவது அதோடைய ரெக்கைகளை விரித்தா இந்த ரெக்கைகள் தன்னிச்சையாக லாக் ஆயிடுமா. நான் அது உங்களுக்கு படத்துல காமிக்கிறேன். அதனால என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அதோடைய சதைகள் பலத்தை பயன்படுத்தி இப்படியே வைக்க வேண்டிய அவசியம். இப்ப நம்மளா கை இப்படியே வச்சா நோவு எடுத்துரும் நம்மளுக்கு. ஆனா இந்த கழுகுக்கு மட்டும் இப்படி கை விரிச்சா இங்க என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் லாக் ஆயிடும். அப்படியே வச்சுக்கலாம். அது பலன், அது ஒன்னும் அதோட பலத்தை பயன்படுத்தாம அப்படியே வைக்கலாமா. இந்த மாதிரி வச்சிருக்காரு. அப்ப முழுசா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அது சிறகுகளை விரித்தா மட்டும் தான் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், முழுமையாக பறக்க முடியும். கிளைட், அது முழுமையாக காத்துல ஆகாயத்துல போக முடியும். கொஞ்சமா இழுத்துக்கணும். அப்ப முழுசா என்ன பண்ணணும், அப்பதான் என்ன பண்ண முடியாதால ஃப்ரீயா பறக்க முடியும். இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன சொல்றார், சத்தியத்துல முழுமையாக போகணுமா? அப்ப என்ன பண்ணு சொல்றாரு தெரியுங்களா? உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிடுங்கன்றார். பாதி பிடிச்சி வைக்காதீங்க, ஒரு ரக்கையை பிடிச்சி வச்சு ஒன்ன திறக்காதீங்க. இது ரெண்டுத்தையும் பாதி திறந்து இப்படி வைக்காதீங்க, முழுசா விட்டுடுங்க. முழுமையான அர்ப்பணிப்பு இருந்தது என்றால் நீங்க போவீங்க. கொஞ்சமா அர்ப்பணிச்சீங்கன்னா கொஞ்சமா தான் போவீங்க. முழுமையா அர்ப்பணிச்சீங்கன்னா முழுமையா போவீங்க. வசனத்தை பாருங்க, இருக்கு 143 சங்கீதம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ நமக்கு ஒரு போதனை கொடுக்கிறாரா? அந்த போதனையில யாருக்கு பிரியமானதை செய்கின்றாரு? தேவனுக்கு பிரியமானது. நிறைய நேரத்துல யாருக்கு பிரியமானதை நான் செய்யறேன்னா, எனக்கு இது இஷ்டமா அதை நான் பண்ணுவேன். ஆனா யாருக்கு இஷ்டம், நம்ம என்ன செய்யணும், அவருக்கு என்ன இஷ்டமா அதை செய்யணுமா. அப்போ கிறிஸ்துவின் சிந்தனை பேசுறோம் இல்லைங்களா? அந்த சிந்தனைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு வேலைகளை செய்யும் போது இது அவருக்கு பிரியமா இருக்குமா, இல்ல அவருக்கு மனசு வேதனைப்படுமா? நான் ஒருத்தவங்க பத்தி பேசும்போது இது நான் பேசுறதுனால அவர் சந்தோஷப்படுவாரா அல்லது அவர் துக்கப்படுவாரா நினைச்சிட்டோம் வைங்களேன். பேசுற வார்த்தை கூட ஜாக்கிரதையாக பேசுவோம். நடுக்கிற நடத்தை, நம்முடைய முகமெல்லாம் வேறுபடும். காயின் மாதிரி தான். ஏன் உன் முக நாடி வேறுபட்டது தேவன் கேட்பார் பேசுற மாதிரி தான். ஏன்னா யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க வைங்க, முகம் எப்படி தெரியுங்களா, நம்ம சுருக்கிவா இங்க இருக்குது இங்க வந்துடும். அப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம யாருக்கு பிரியமானது செஞ்சு இருக்கோம்? எனக்கு. யாருக்கு பிரியமானது செய்யணுமா? தேவனுக்கு. அப்பதான் அவர் என்ன கத்துக் கொடுக்குவாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வழிகளை நமக்கு கத்துக் கொடுக்க வாசிக்க முடியும். என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எதுல நடத்தணுமா? செம்மையான வழியில. செம்மையான வழியில நம்ம நடத்தப்பட வேண்டும் என்றால் யாருக்கு பிரியமானதை செய்யணும்? அப்படி செஞ்சாதான் செம்மையான வழியில நடத்தப்படுவோம்.